சில கஷ்டங்கள் உன்னை தண்டிக்கல்ல, உன்னோல் இருக்கும் சக்தியை வெளிக்காட்டுது. நண்பர்களே, ஒரு நிமிஷம். உங்க வாழ்க்கையில தாங்க முடியாத ஒரு வலி, இல்லனா ஜெயிக்கவே முடியாத ஒரு சவால், அப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கீங்களா? இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு கண்ணு கலங்கி நிக்கிறீங்களா? நீங்க தனியா இல்ல. ஏன்னா, இன்னிக்கு நாம பார்க்க போற ஒரு உண்மை உங்க வாழ்க்கையோட அர்த்தத்தையே மாத்தப் போகுது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிசிஎஸ் டாக்ஸ். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை வந்தா முதல் யோசனை என்ன தெரியுமா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? இது ஒரு தண்டனையா? ஆனா நான் சொல்றேன், அந்த பிரச்சனை ஒரு தண்டனை இல்லவே இல்ல. அது உங்க வாழ்க்கையில நடக்கப் போற ஒரு பெரிய மாற்றத்தோட ஆரம்பம். நம்ம டைட்டில் சொல்ற மாதிரி கஷ்டங்கள்ங்கிறது உங்கள முடக்கி போட வரல. அது நீங்க யாருன்னு, உங்ககிட்ட எவ்ளோ பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்குன்னு இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வந்த ஒரு வாய்ப்பு. கடவுள் உன்னை தண்டிக்கிறாருன்னு நினைக்காத. உன்னுள் இருக்கும் வீரத்தை எழுப்புறார். மலை சரியாது, அது உன்னை ஏற வைக்குது. வாங்க, இந்த ரகசியத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். உங்ககிட்ட இருக்கிற அந்த உள்சக்தி என்ன? அது எப்படி இந்த கஷ்டங்கள் மூலமா வெளியே கொண்டு வரது? அதுக்கு நாம 2 முக்கியமான விஷயங்களை பார்க்கணும். சோ இனிமே வாழ்க்கையில ஒரு சவாலை சந்திக்கும்போது நான் தோத்துட்டேன்னு நினைக்காதீங்க. என்னோட புது சக்தி வெளியே வரப்போகுதுன்னு நம்பிக்கையோட சந்தோஷப்படுங்க. கஷ்டங்களை எதிர்த்து போராடி உங்க உள்சக்திய வெளிக்கொண்டு வந்து வாழ்க்கையில ஜெயிச்ச பல பேரை வரலாறு சொல்லிக்கிட்டு இருக்கு. அவங்கள மாதிரி நீங்களும் மாறலாம். இத நல்லா புரிஞ்சுக்க பிரியான ஒரு தங்கச்சி கதைய நாம பார்க்கலாம். பிரியா ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து வந்த பொண்ணு. அவங்க கனவு என்ன தெரியுமா? கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு இலவசமா பாடம் சொல்லிக் கொடுக்கற ஒரு பெரிய கோச்சிங் சென்டரை உருவாக்கணும். ஆனா அவங்க கிட்ட முதலுக்கே வழி இல்ல. இந்த கனவு உனக்கெல்லாம் வராதுன்னு அவங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள்னு எல்லாரும் சின்னப்படுத்தினாங்க. இந்த வார்த்தைகள் பிரியாவை தண்டிக்கல, அவள கோபப்படுத்தல. மாறாக அவளுக்குள்ள ஒரு புது வைராகியத்தை தான் உருவாக்குச்சு. சரி, காசு இல்லனா என்ன, என் திறமை இருக்கேன்னு அவ முடிவெடுத்தா. அடுத்த நாள் ஒரு சின்ன குடிசை பகுதியில இருக்கிற மரத்தடிக்கு தோணா. அவகிட்ட இருந்த ஒரே ஒரு வெள்ளை போலையும் சாக் பீஸையும் எடுத்து அங்க இருக்கிற 4 குழந்தைங்களுக்கு சிரிச்ச முகத்தோட பாடம் எடுக்க ஆரம்பிச்சா. மழை வந்தா வீட்டுக்குள்ள ஓடுவாங்க, வெயில் வந்தா மரநிழல்ல உட்காருவாங்க. இது ஒரு பெரிய கஷ்டம்தான். ஆனா பிரியா அத தண்டனையா பார்க்கல. இதுதான் ஆரம்பம்னு நினைச்சா. இந்த நிமிஷத்துல இருந்து உங்களை நீங்க தண்டிக்கப்பட்டவரா பார்க்காதீங்க, சக்தி வாய்ந்தவரா பாருங்க. இந்த கருத்து உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை விதைய விதைச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ஸ்பிரேஷனல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.